மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலூர் முழு பூசணிக்காவே சோத்துல மறைக்கிறார். அதான் எங்கள் முன்னாள் முதலமைச்சர் சொன்னார். 55% பணி முடிஞ்சிருக்கு. அது மட்டும் கொரோனா வந்த காலத்தில் அந்த பால பணி நின்றுச்சு, முழுமையாக முடிச்சிருப்போம். ஆனால் முழுமையாக நிதி ஒதுக்கி எல்லாம் பண்ணது அதிமுக அரசு. 55% 10% சொல்றாரு. அதில் 50% கொரோனா வந்த காலத்தில் முடிஞ்சு, மீதி அவங்க முடிச்சாங்க. அது மட்டும் இல்லை, ஆஸ்டின் பேசும்போது சொன்னார், எந்த கட்சியில் இல்லை, நீங்க எந்த கட்சியிலிருந்து ஓடுனீங்க எல்லாத்துக்கும் தெரியும், நீங்க எந்த அதிமுக ஓடினாலும் அதெல்லாம் இல்லை. அது மட்டும் இல்லை, பொதுப்பணித்துறை அமைச்சர் நீ பேசுங்க. போதும், நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்க, போதும். இல்லை, விளக்கம் சொல்லிட்டீங்க, போதும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 110 விதியின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் விவசாயிகளுக்காகவும் நம்மளுடைய பெண்களுக்காகவும் கொண்டு வந்த முக்கியமான 3 அறிவிப்பு தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய அறிவிப்பு. அதற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சகோதரர் பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறையுடைய 2 சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, பள்ளி கல்வித்துறையில் ஒரு முக்கிய பிரச்சனை, பொதுப்பணித்துறையும் பள்ளி கல்வித்துறையும் சேர்ந்து நேற்று கூட ரொம்ப நேரம் அமைச்சர் கூட பேசிட்டு இருந்தேன். அது முதலமைச்சரோட கவனத்துக்கும் கொண்டு வந்திருக்கோம். 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த கவனத்தை ஒரு போர்க்கால அடிப்படையில் இந்த கவனத்தை கொண்டு வரோம்.